எனக்கு தான் முத பரிசு. நான் விட்டுருவேனா? நான் எப்படி செலவு பண்ணிருக்கேன் தெரியுமில்ல? திருவிழாவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிரீடத்தை கிளம்பிட்டீங்க. நாங்க மிஸ் தென்காசி அழகி போட்டிக்கு போறோம். மிஸ் தென்காசியா? உங்களை எல்லாம் பார்த்தா தென்காசி விட்டு மிஸ் ஆகி போற மாதிரி இருக்கு. தென்காசில அழகி போட்டி நடக்குதே, உங்களுக்கு தெரியாதா? அது அலைகளுக்கு இல்ல, கிளவிகளுக்கு இருக்கு. ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். நான் இந்த சேனல் ஆரம்பித்ததோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில ஃபன்னி மொமெண்ட்ஸ் அண்ட் மறக்க முடியாத சில இன்சிடென்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் சேனலே ஓப்பன் பண்ணினேன். பட் என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணுறதுக்கு லிட்ரலி எனக்கு டைம் இல்லை, பொறுமையும் இல்லை. அதனால் ஒரு ஃப்ளோலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அப்பப்போ மனசில் என்ன தோணுதோ அதை வந்து வீடியோவாக போடலாம், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் மாதிரி தான் இருக்கும். May 14th செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து தாளையத்துக்கு போயிருந்தோம். அதாவது அஸ்வினோட நேட்டிவ் டவுனுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ அன்னைக்கு என்னென்ன நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இயரிங்ஸ் பற்றின ஒரு சில டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்ன என்ன ஐட்டங்களோ யாருன்னு பார்க்கல, அவ்வளோதான். தப்பு தப்பாக பாடுதப்போ இது இப்படி தான் வரும். சரி, ஐட்டங்களோ 12B ஃப்ளாட் டிவிலே 12B ஃப்ளாட்டா? இன்னைக்கு எங்க வீட்ல என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. வாங்க. சாம்பார், சோறு, முட்டை ஆம்லேட், பீட்ரூட், அப்பளம். பீட்ரூட் பொரியல், அப்பளம். சாப்பிடலாம் வாங்க. வாங்க. நானும் வர்ஷினி இன்னைக்கு மேட்ச் அட்ரஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க, பீச் கலர்ல. போலாமா? வாங்க போகலாம். நாங்கள் வந்து என்னோட பேரனை பார்க்க போகிறோம். டியூஸ்டே மதியம் என்னோடய இன்லா ஹோமில் லஞ்சு முடிச்சுட்டு இந்த வாண்டுகளோட எங்கள் அக்கா பேரனை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் தர்ஷினி என்னை பார்த்து, உங்களுக்கு வயசாகவே இல்லை, அதுக்குள்ளே பாட்டி ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால். அதுக்கு வர்ஷினி பார்த்திங்கன்னா, வயசாகிட்டு ஆனால் கண்டதும் கடிதும் மூஞ்சில் போட்டு யங்காக இருக்காங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் அவளை அப்படி சும்மா செல்லமாக அவள் தலையில் அமுக்கினேன். அப்படி பாட்டு படிச்சுட்டே வந்தாளுங்க. இதுதான் அக்கா வீடு, லெஃப்ட் சைடில் இருக்கிறதா அக்கா வீடு. எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து 2 ஸ்ட்ரீட் முன்னாடி தள்ளி இருக்கும். இதுதான் அக்கா பொண்ணு. இவளுக்கு தான் பையன் பிறந்திருக்கு. ஸோ குட்டி பையனை பார்த்துட்டு ஒரு ½ அன் ஹவர் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அக்கா காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்கள வீட்டை பார்த்து பற்றிட்டு வந்துட்டேன். ஸோ இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாயிடுச்சு. அதில் இந்த தர்ஷினி இருக்கா பாருங்கள், என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா. நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்டுக்கூடியே தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். ஸோ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து தர்ஷினி, செகண்ட் இருக்கிறது வர்ஷினி. இவங்க 2 பேருமே என்னோடய நாத்தனாரோட பிள்ளைங்க. அதுக்கடுத்து வர்ஷினிக்கு பின்னாடி ஒரு ரெட்டை போட்டு ஒரு பொண்ணு இருக்கா பாருங்கள், அவள் பேரும் வர்ஷினி தான், பக்கத்து வீட்டு பொண்ணு. அவளுக்கு அடுத்து இருக்குது அவளோட தங்கச்சி, அந்த பொண்ணு பேர் சுபாஷினி. ஸோ அவங்க 2 பேருமே வர்ஷினி தர்ஷினியோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஏர்லோ பேட்ச் ஹேக் இருக்கு இல்லையா, அதை வந்து என்னோடய மாடல் ஆகிய வர்ஷினிகிட்ட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இயரிங்கு, அதுக்கப்புறம் இந்த டேப்பு, டிரான்ஸ்போர்ட் டேப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வச்சு நான் இப்போது வர்ஷினியோட காதில் இந்த இயரிங்கை வந்து மாட்டி காட்ட போகிறேன். அதனால தான் இவங்க 4 பிடிச்சி உட்கார வச்சுருந்தேன் நான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன், நம்ம சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். வர்ஷினியோட காது ஏர்லோ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாண்டு இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் மேலே தள்ளி ஒட்டி விட்டுட்டேன்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காதுக்கு முன்னாடி இந்த டேப்பை வந்து ஒட்டணும். ஒட்டிட்டு கம்மல் போட்டோம் அப்படின்னா பாருங்கள், அவளோட காது கூட இழுக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து அவளோட காதில் ட்ரை பண்ணி பார்த்தோம். பாருங்கள், காது இழுக்காமல் சூப்பராக இருக்குது. வலிக்குதான்னு கேட்டேன், வலிக்கலை அப்படின்னு சொன்னால், ஹெவியாகவே இல்லைன்னு சொன்னால். இந்த காதுக்கும் மாட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிவிட்டு அந்த காதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த காதுலேயும் கம்மல் மாட்டி பார்த்தோம். இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அது என்ன அப்படிங்கிறத பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஒரு இயரிங் டிப் ஒன்று தரேன்னு சொல்லியிருந்தேன். அதையுமே பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.